ஒரு வருஷத்துக்கு முன் யாராவது ஒரு சின்ன ஜர்னல் உன்னை இந்த இருட்டிலிருந்து மீட்கும்னு சொன்னா நிச்சயமா நான் நம்ப மாட்டேன். ஆனா இப்போ 30 நாட்களுக்கு பிறகு மனம் லேசா நானே என்னோட வாழ்க்கைய மீண்டும் கையில எடுத்த மாதிரி இருக்கு. எப்படி அதைச் செய்தேன் என்று இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே. சில மாதங்களுக்கு முன் நான் மிகவும் தாழ்வு நிலையில் இருந்தேன். படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட மனமில்லை. சின்ன விஷயங்களுக்கு கூட ஆற்றல் இல்லாமல் இருந்தது. அப்போதான் என்னை அந்த சுழலில் இருந்து வெளியே கொண்டு வர ஏதாவது தேவை என்பதை உணர்ந்தேன். நான் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டெய்லி ஜர்னல் பற்றிய யோசனையை பார்த்தேன். அது வெறும் உணர்வுகளை எழுதுவது மட்டும் இல்லாமல் தினமும் வழிகாட்டும் கேள்விகள் மற்றும் சிறிய செயல்கள் உள்ளதாக இருந்தது. அதனால்தான் நான் என் சொந்த 30 நாள் டிப்ரெஷன் டீடாக்ஸ் ஜர்னலை உருவாக்கினேன். ஒவ்வொரு காலை ஒரு புதிய பக்கத்தை திறந்து கேள்வியை படித்து பதிலளிப்பேன். அவை மிகவும் எளிதானவை. உதாரணமாக, இன்று நான் நன்றி கூற வேண்டிய ஒரு சிறிய விஷயம் என்ன? நான் என்னை நேசிக்க ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினால் அது என்ன சொல்லும்? இன்று நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலை என்ன? மாலை. அந்த செயலுக்குப் பிறகு என்ன உணர்ந்தேன் என்று எழுத இடம் இருந்தது. இது எனக்கு இப்படித்தான் வேலை செய்தது. காலை கேள்வி என் நாளின் மனநிலையை அமைத்தது. பதிலோடு தொடங்குவேன். இரண்டாவது சிறிய செயல். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சவால் அதிகம். தண்ணீர் குடிப்பது, 5 நிமிடம் வெளியே போவது, ஒரு நண்பருக்கு மெசேஜ் அனுப்புவது, அறையின் ஒரு மூலையை சுத்தம் செய்வது. 3ஆம் மாலை உணர்வு பதிவு. அந்தச் செயலுக்குப் பிறகு எப்படி உணர்ந்தேன் என்று எழுதுவேன். மோசமான நாட்களிலும் குறைந்தபட்சம் ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த 3 படிகள் என் நாளை கட்டுப்பாட்டோடு வைத்தது. சிறிய வெற்றிகளை சேர்த்தது. 10வது நாளில் நான் முழு நாளும் படுக்கையில் இல்லை என்பதை உணர்ந்தேன். 15வது நாளில் பல மாதங்களுக்குப் பிறகு நான் சிரித்தேன். உண்மையாக சிரித்தேன். 30வது நாளில் டிப்ரெஷன் முழுமையாக போய்விட்டது இல்லை. ஆனால் அந்த ஆழ்ந்த குழியிலிருந்து வெளியேறும் ஒரு ஏணி கிடைத்தது போல இருந்தது. இந்த ஜர்னல் ஒரு மந்திரம் போல மன அழுத்தத்தை அழிக்கவில்லை. ஆனால் அது எனக்கு கட்டுப்பாடு, நம்பிக்கை, முன்னேற்றத்தை தந்தது. நீங்கள் இப்போ போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை நினைவில் கொள்ளுங்கள். சிறிய படிகளும் முக்கியம். சிறிய மாற்றங்களும் வித்தியாசம் செய்யும். நான் பயன்படுத்திய இதே ஜர்னலை நீங்கள் முயற்சி செய்ய விரும்பினால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உதவி கேட்பது தவறில்லை. சிறியதாக ஆரம்பிப்பதும் சரிதான். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் எனது பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்ததற்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிந்த யாராவது நம்பிக்கை தேவைப்படுபவர்களுடன் பகிருங்கள்.